குட் ஈவினிங் பிள்ளைகள். அப்போ நாங்கள் இன்னைக்கு சார்பு ஆர்முடுகள் பாடத்தில் உங்களுக்கு 3வது நாள், அதாவது 2 நாள் பாடம் நடந்துச்சு. பாடத்தின்படி இப்போ 3வது நாள் இருக்கிற தியரி கொஞ்சத்தை பார்க்க போகிறோம். இப்போ நாளையிலேருந்து வினாக்கள் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் 2 நாள் போட்டிருக்கிறோம் சார்பு ஆர்முடுகளுக்கு. நாளையில் சார்பு ஆர்முடுகள் சம்மந்தப்பட்ட சில வினாக்களை நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். ரைட். அப்போ இன்னும் கொஞ்சம் தியரிகளை இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு பிறகு வினாக்கள், பாஸ் பேப்பர்ஸ் அதுகளெல்லாம் செஞ்சுட்டு இந்த பாடத்தை கண்டினியூ பண்ணுறதோட இன்னொரு பாடத்தையும் இந்த முறை எக்ஸாம் எழுத போகிறவங்க மற்றும் 26 பேட்சுக்காக இன்னொரு பாடத்தை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். அந்த பாடத்தை பற்றின தகவலும் தாரோம். இப்போ எல்லாருக்குமே செய்யக்கூடிய பாடமாக இல்லாமல் கொஞ்சம் கிரிட்டிக்கலான, கொஞ்சம் கஷ்டமான பாடங்களை எடுத்து செய்யலான்னு உத்தேசித்து இருக்கிறோம். ரைட். அப்போ இன்னைக்கு பாடத்துக்கு போவோம். சார்பார் முடிவுகளோட 3வது நாள். ரைட், பார்ப்போம். அப்போ பாருங்க, இன்றைக்கு நாங்கள் முதல்ல பார்க்க போகிற விஷயம் ஒரு ஒரு அசையக்கூடிய ஆப்பிள் உச்சியில எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு கப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கப்பியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கப்பி நிலையானது, ஆனால் ஆப்பு அசையக்கூடியது. இவர் அசையக்கூடியது. அப்ப பாருங்க பிள்ளைகள், இவரோட சேர்ந்து கப்பி அசைகிறார். கப்பிட ஆர்முடுகள் யாருன்னு கேட்டா ஆப்பின் ஆர்முடுகளே தான் கப்பின் ஆர்முடுகள். அப்ப கப்பி வந்து அசைய போறாள்ல, ஆப்பு ஒப்பமான தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப கப்பினூடாக செல்லும் இலைகளை வரையப்போம். நாங்கள் இங்க ஒரு இலையை பயன்படுத்த போகிறோம். இதுதான் இப்போதைக்கு நாங்க பர்மட்டா வரைகிறோம். எங்கட டயக்ராம் 2 திணிவுகளை வச்சிருக்கிறோம். வேறுபட்ட சாய்வுகள். இவர் M1, இவர் M2, அல்பா, பீட்டா. ஆப்பின் திணிவு கேபிட்டல் M, ஒப்பமான தளம். இவ்வாறு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வினாவை பார்ப்போம். இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரு வினா. ரைட். அப்ப இந்த வினாவை கேட்கக்கூடிய விடயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த துணிக்கையிட பொது ஆர்முடுகள் ஆப்பு சார்பாக, ஆப்பின் ஆர்முடுகள் புவி சார்பாக, இலையில் உள்ள இழுவை, கப்பியில் இருக்கிற தாக்குற மறுதாக்க விசை, அப்படி கேள்விகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே நான் போகலாம். அப்ப இவ்வாறான ஒரு வினாவை அடுத்தது கேட்கலாம் பாருங்க. இந்த திணிவுகளுக்கு கிடைக்கிற மறுதாக்கங்கள், அதுக்கேற்ற மாதிரி சில சமன்பாடுகள் எழுதி பழகும். இவ்வாறான ஒரு அமைப்புல எவ்வாறு சமன்பாடுகள் எழுதுறேன்னு பார்ப்போம். ரைட். அப்ப பார்ப்போம். இதுல ஏதோ ஒரு திணிவு தளத்தின் வழியே கீழே போக போகுது. ஏதோ ஒரு திணிவு தளத்தின் வழியே மேலே போக போகுது. நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் நினைக்கிறோம், இவர் தளத்தின் வழியே அப்படியே கீழே போறார். ஆனால் இலை மூலம் இவர் தொடுப்ப ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா இவர்தான் ஆர்முடுகள் வந்தாங்க. அதை இங்கன்னா சிம்பிள் எஃப் இருந்தா இவரும் சிம்பிள் எஃப் தான். ரெண்டுமே சிம்பிள் எஃப் தான். ஆனா இந்த சிம்பிள் எஃப் யாருன்னு பாத்துக்கிறோம். இந்த சிம்பிள் எஃப் யாருன்னு சொன்னா ஆப்பு சார்பாக, கேபிட்டல் M சார்பாக M1 M2 ஆர்முடுகள் தான் அது. ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியம், திசையோட சேர்ந்து தான் நாங்கள் சொல்லணும். எனவே நாங்கள் திசையோட சேர்ந்து சொல்ல போறோம்.
பருமன் தான் சமம். M1 M2 ஆப்பு சார்பாக ஆர்முடுகள். ஆனா திசை வேற வேற. ரைட். இப்ப நாங்க சில தகவல்கள் எழுதப்போம். பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஆர்முடுகள் M1 M சார்பா எங்களுக்கு ஆர்முடுகளோட பெருமதி நாங்க மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த டிரெக்ஷன்ல சிம்பிள் M1 ஆர்முடுகள் கேபிட்டல் M சார்பாக தளத்தின் வழியே மேல் நோக்கி சிம்பிள் F. அதே மாதிரி M2 ஆர்முடுகள் கேபிட்டல் M சார்பாக இந்த திசையில பீட்டா. இந்த திசையில பீட்டா. M2 தான் கீழே போறாருன்னு நினைக்கிறேன். M1 தளத்தின் வழியே மேலே செல்கிறார். ஒரு பேசிக்கான சமன்பாடு. ரைட். அப்ப அதுல இருந்து இந்த கேபிட்டல் M எந்த பக்கம் அசைவாருன்னு நாங்க யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப கேபிட்டல் M எந்த பக்கம் அசைவாருன்னு நீங்க பார்த்தா, இந்த பக்கம் துணிக்கை கீழே செல்லுது. அப்ப கூடிய மரத்தாக்கம்னு ஒரு கிடைப்பார். அப்ப நாங்க இந்த மாதிரியான விடயங்கள்ல இப்ப ஆப்பிட ஆர்முடுகளுக்கு ஒரு திசையை போடணும். ஒண்ணு இந்த பக்கம் போடணும், இல்லாட்டி இந்த பக்கம் போடணும். எந்த பக்கம் போட்டாலும் கேள்வி செய்யலாம். நாங்க சொல்ற ஜெனரல் ஐடியா என்னன்னு சொன்னா, துணிக்கு இந்த பக்கம் இறங்குதா, இவர் ஆர்முடுகளை கொஞ்சம் இந்த பக்கம் போடுங்க. ஜெனரல் ஐடியா மாத்தி போட்டா பிள்ளைன்னு இல்லை. ஸ்டார்ட்ல ஒரு டிரெக்ஷன் நாங்களா எடுத்தாகணுமே. அப்ப நாங்க இந்த பக்கமாக எடுக்க போகிறோம். கேபிட்டல் F. கேபிட்டல் F இப்படி இருக்கு. அப்ப பாருங்க, புவி சார்பாக கேபிட்டல் M இன் ஆர்முடுகள் இந்த பக்கம் கேபிட்டல் F போட்டாச்சு. புவி சார்பாக இந்த வருட ஆர்முடுகள் இப்படி இருக்கு. இனி இழுவைகளையும் மரத்தாக்கத்தையும் மார்க் பண்ண போகிறோம். ரைட், பார்ப்போம். இழுவை ஒரே இழுவை தான் இருக்கும். ஏனென்றால் ஒரே இலை தான் உள்ளது. இவர் ஒரு இழுவை, இது இழுவை, இது டி, இது டி. ஆப்பின் மேற்பரப்பும் ஒப்பமானது தான். ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், இவ்வாறான விடயங்களை மார்க் பண்ணிட்டோம். இனி எங்களுக்கு இருக்கிற பிரதான விடயம் சமன்பாடுகளை எழுதுறது. சமன்பாடுகள் எழுதக்குள்ள மரத்தாக்கத்தை மறந்துடக்கூடாது. மரத்தாக்கம் ஒண்ணு பாருங்க, இவங்களோட மரத்தாக்கத்தை போடுறேன். இது ஒரு மரத்தாக்கம். அதே மாதிரி இவருக்கு ஒரு மரத்தாக்கத்தை போடுறேன். இவர் ஒரு மரத்தாக்கம். 2 மரத்தாக்கங்கள் இருக்கு. சமனும் எதிருமான மரத்தாக்கங்கள் ஆப்புக்கு தாக்க போகுது. அதுல இருந்து இவருக்கு சமனும் எதிருமான மரத்தாக்கம். இவருக்கு சமனும் எதிருமான மரத்தாக்கம். ரைட். அப்ப பாருங்க, 2 மரத்தாக்கங்களை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மரத்தாக்கத்துக்கு பேர் போடுவோம். R1 R1, R2 R2. இனி சமன்பாடு எழுதக்கூடிய எல்லா திசைகளையும்
எழுதக்கூடிய எல்லா சமன்பாடுகளையும் எவ்வாறு முடிவுகள் பெறணுன்றதையும் நான் பார்ப்போம். ரைட். அப்போ ஒவ்வொரு துணிக்கையா எடுப்போம். முதல்ல நாங்கள் நினைக்கிறோம் சிம்பிள் M1க்கு எழுதப்போம். தளத்தின் வழியே மேல் நோக்கி. அப்ப சிம்பிள் M1க்கு தளத்தின் வழியே மேல் நோக்கி ஃபர்ஸ்ட் ஆர்முடுகளை காணுவோம். புவி சார்பா M1 M M E. அப்ப M1 M பாத்தீங்கன்னா இந்த பக்கமா F ME இந்த பக்கமா கேபிட்டல் F. அப்ப அதுல இருந்து இவரு சிம்பிள் F, இவரு கேபிட்டல் F. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்ப்போம். இவர் இந்த பக்கம், இவர் இந்த பக்கம். இங்க சாய்வு அல்பா. ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க எஃப் திசையில போட போறோம். சிம்பிள் எஃப் திசையில தான் சமன்பாடு எழுத போறோம். குத்தெதிர்கோணம் ஒரு அல்பா, குத்தெதிர்கோணம் அல்பா. அதுல இருந்து தளத்தின் வழியே மேல் நோக்கிய சமன்பாடு நாங்க எழுத போறோம். சிம்பிள் M1க்கு நாங்க சமன்பாடு ஒன்று எழுதுறோம். இந்த திசையில F சமன் MA. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த திசையில இவர்ட இழுவை, இழுவையை பார்த்தோம்னா ஏற்கனவே நாங்க குறிப்பிட்ட போலதான் இவருக்கு குறித்தான இழுவை இது. இவருடைய நிறைவு செய்த கூறு இந்த பக்கம் தான். அதாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலன்னா குயிக்கா எழுதுவோம். பாருங்க, இந்த குறிப்பிட்ட திசையில டி சய M1G sin alpha M1 bracket. நான் இந்த திசையில சமன்பாடு எழுதணும். அப்ப இவரை நான் இங்கிட்டு பிரிக்கணும், கூறு பிரிக்கணும். சிம்பிள் எஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் கொஸ் ஆல்பான்னு நாங்கள் எழுதணும். எழுதிய சமன்பாடு பாருங்க, இவ்வாறு ஒரு சமன்பாடை நான் எழுதலாம். இனி M2க்கு ஒரு சமன்பாடு எழுதும். M2க்கு ஒரு சமன்பாடு எழுதுறதுக்கு முன்னுக்கு M2 ஆர்முடுகளை பத்தி கொஞ்சம் ஆராய்ஞ்சிருவோம். M2 இருக்காரு பாருங்க இப்படி. M2 ஆர்முடுகள் சிம்பிள் F பீட்டா. இது யாருன்னு சொன்னா A சிம்பிள் M2 M ஆர்முடுகள். இப்ப எனக்கு தேவை சிம்பிள் M2 புவி சார்பான ஆர்முடுகள் எனக்கு தேவை. புவி சார்பான ஆர்முடுகள் தேவைன்னால நான் என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் கால் கூட்டல் எழுதுறோம். M1க்கு எழுதின மாதிரி A M2M பிளஸ் A ME M2M. பாத்தீங்கன்னா இந்த பக்கமா பீட்டா சிம்பிள் எஃப் பிளஸ் கேபிட்டல் ME. கேபிட்டல் ME தான் இங்கிட்டு கேபிட்டல் எஃப். இவர்ட ஆர்முடுகள் இந்த பக்கம் கேபிட்டல் எஃப் தானே. ரைட். அப்ப அதுல இருந்து நாங்க தேரி ஆர்முடுகள் எடுக்கிறதுக்காக இவங்களை ஒட்டி பார்க்க போறோம். இந்தா பாருங்க, டபுள் ஏரோ, இங்கிட்டு ஒரு டபுள் ஏரோ, கேபிட்டல் எஃப் சிம்பிள் எஃப் பீட்டா
இந்த கோடை நீட்ட போறோம். இதுவும் பீட்டா. சிம்பிள் எஃப் திசையில போட போறோம். ரைட், அப்ப பாருங்க M2க்கு இந்த திசையில F7 MA. M2 விசையில நீங்க கொஞ்சம் கருதுனீங்கன்னா இவருட நிறை விசையில கூறு இங்க உங்களுக்கு M2G தாக்கும். M2G சைன் பீட்டா இந்த பக்கம் தாக்கும். இங்க M1G சைன் அல்பா தாக்கும். அப்ப அதுல இருந்து நாங்க M2G சைன் அல்பா சைன் பீட்டாவை சயட்டி எழுத போறோம். M2G sin பீட்டா சயட்டி சமன் M2. இவருட திசையில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சிம்பிள் எஃப் இருக்கு. கேபிட்டல் எஃப் கூற மடிச்சிங்கன்னா சிம்பிள் எஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் cos பீட்டா என வந்துவிடும். இது அடுத்த சமன்பாடு. ரைட், இவ்வாறு நாங்க பிரிச்சுக்கிறோம். அதே நேரம் இழுவையை பிரிச்சதை மறந்துடக்கூடாது. இழுவை பிரிச்சதை மறந்துடக்கூடாது. இழுவை பிரிச்சதை கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். இந்த டயக்ராம்ல இவர்ல இவருக்குரிய இழுவை இது. அந்த டீயை மட்டும்தான் கருதணும் நாங்க. அதை கருதித்தான் சமன்பாடு எழுதியுள்ளோம். பாருங்க, இதோட ரெண்டாவது சமன்பாடு. இது ரெண்டாவது சமன்பாடு. முதலாம் சமன்பாடு ஏற்கனவே M1க்கு போட்டோம். இதுதான் அவனோட முதலாவது சமன்பாடு. ஒன்னாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு இவ்வாறு வருகிறது. இவ்வாறு வருது ரெண்டு சமன்பாடுகள். எங்களுக்கு தெரியாகணியம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இழுவை தெரியாது, சிம்பிள் எஃப் தெரியாது, கேபிட்டல் எஃப் தெரியாது. மூணு தெரியாகணியம் இருந்தா மூணு சமன்பாடு தேவை. அவ மூணாவது சமன்பாடு யாருன்னு பார்ப்போம். மூணாவது சமன்பாடு தொகுதிக்கு எழுதுவோம், தனியா தொகுதிக்கு மட்டும். ரைட், அப்ப தொகுதிக்கு மட்டும் எழுத போறோம். இப்ப பாருங்க, தொகுதிக்கு இந்த திசையில F7 MA எழுத போகிறோம். அப்ப தொகுதியில தாக்குற விசை யாருன்னு பார்ப்போம். தொகுதியில தாக்குற விசைகள் ஒன்றும் இல்லைன்னு தான் வரப்போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொகுதின்னு சொல்லக்குள்ள இந்த R1க்கு R1 இல்லாம போயிடும், R2க்கு R2 இல்லாம போயிடும். வேற எந்த ஒரு விஷயம் இல்லை. இங்கே டி எல்லாமே இல்லாம போயிடும். இங்கே முன்னோக்கி இழுக்கிறதுக்கு அப்படி ஒரு விஷயம் ஒன்றும் பயன்படவில்லை. எனவே தொகுதிக்கான புறவிசை இல்லை. இங்கே ஒப்பமான தளம் உராய் விசையும் இல்லை. எனவே தொகுதிக்கு எங்களுக்கு என்ன இருக்குல்லன்னு பாத்தீங்கன்னா புறவிசை எதுவுமே இல்லை. புறவிசை எதுவுமே இல்லாத தொகுதி ஒன்று. ரைட், அப்ப பாருங்க 0. கேபிட்டல் எம்முக்கு புள்ளி சார்பா இருக்கு. M1 ஆர்முடுகளை பார்ப்போம். இந்த திசையில M1 ஆர்முடுகள் பாருங்க. M1க்கு நாங்க ஆர்முடுகளை பிரிச்சிருக்கிறோம். M1க்கு ஆர்முடுகளை பிரிச்சதுல இதுதான் அதை. இந்த பக்கமா எஃப் கேபிட்டல் எஃப் ஆர்முடுகளும் இந்த பக்கம் சிம்பிள் எஃப் இருக்கு. இப்ப எனக்கு தேவை இந்த கூறு வழியா பிரிக்கணும். அப்ப இவர்ட கூறு ஒண்ணு நான் அந்த பக்கம் எடுக்கணும்னா கேபிட்டல் எஃப் நேரடியா இருக்கு கிடையா, சிம்பிள் எஃப் கோஸ் அல்பா மற்ற சைட் இருக்கு. அப்ப அதன்படி நாங்க என்ன செய்யறோம்னா
இவர்ட ஆர்முடுகளாக போடுறோம். கேபிட்டல் மைனஸ் சிம்பிள் எஃப் cos alpha plus m2 bracket சிம்பிள் m2 ஆர்முடுகளை பார்ப்போம். கிடையாக m2 ஆர்முடுகள் பாருங்க, இந்த டயக்ராம். இந்த பக்கம் எஃப், இவரை நாங்க மடிச்சா சிம்பிள் எஃப் இந்த பக்கத்தை தான் காட்டும். அப்ப கொஸ் பீட்டா அதுல இருந்து எழுதலாம் பாருங்க. சிம்பிள் m2 ஆர்முடுகள் கிடையாக கேபிட்டல் எஃப் மைனஸ் சிம்பிள் எஃப் கொஸ் பீட்டா. இது அவங்களோட மூணாவது சவுண்ட்பாடு. அப்போ இந்த மூணாவது சவுண்ட்பாட்டையும் 2, 1 ஆகியவற்றை பயன்படுத்தி சிம்பிள் எஃப், கேபிட்டல் எஃப், இழுவை டி ஆகியவற்றை காணும். இது இல்லாம உங்களுக்கு R1 கேட்கலாம், R2 கேட்கலாம். ஒருவேளை இந்த கப்பிக்கு ஆப்புக்கு கிடைக்கிற மரத்தாகத்தை பத்தி கேட்கலாம். அப்ப நல்லா கவனிச்சுக்கிடுவோம். இந்த R1 R2 பத்தி கேட்க போறாங்க. இங்க ஒரு மரத்தாக்கம் போகலாம் பாருங்க. இவருடைய கேபிட்டல் எம்ஜி இப்படி தாக்கும். இப்ப எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது R1, இன்னொரு கேள்வி கேட்கப்படுது R2. எஸ் R1 R2 எஸ், அதுக்கு 3 சமன்பாடு தேவை. இந்த R1 காண்றதுக்கு என்ன வேலை செய்வோம்னு பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கிறீங்க பிள்ளைகள். R1ன்றவரை காண்றதுக்கு நாங்க என்ன சமன்பாடு எழுதுறோம்னு பாருங்க. சிம்பிள் M1க்கு இந்த திசையில ஆர்முடுக F7MA எழுத போறோம். R வழியே ரைட். சிம்பிள் M1க்கு தளத்துக்கு செங்குத்தா F7MA எழுத போகிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆர்ன்ற விசை இருக்கு. இது ஆப்புக்கு கிடைக்கிற விசை, துணிக்கிற விசை இல்லை. M1ல தாக்குறது இந்த R1 மட்டும். ரைட். அப்ப M1ல கிடைக்கிற விசை இந்த R1 மட்டும்தான். R1 ரைட். அப்ப R1 இங்கன தாக்குற விசை mg m1g cos alpha. லாஸ்ட் வீக் அதை பத்தி பார்த்தோம். இப்ப நாங்க விசைகளை பிரிக்க போறோம். பாருங்க பிள்ளைகள், R1 சய m1g cos alpha சமன். இழுவை ஒண்ணுமே இதுல வராது, ஏன்னா இழுவை நாங்க எடுத்த திசைக்கு செங்குத்தா இருக்கு இழுவை. அப்ப இழுவையிட கூறு பிரிச்சாலும் 0 தான் வரும். இப்ப இவருக்கு இருக்கிற தேரி ஆர்முடுகள் யாருன்னு நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. யாரு? M1க்கு. அப்ப M1க்குரிய ஆர்முடுகளோட ஷார்ட் ஃபார்ம் இதுதானே. இந்த பக்கம் சிம்பிள் எஃப், இங்கிட்டு கேபிட்டல் எஃப். சிம்பிள் எஃப்க்கு செங்குத்தாக தானே R1 பிரிக்கிறோம். நாங்க செங்குத்தாக தானே பிரிக்கிறோம். ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கேபிட்டல் எஃப்ன்றது கிடையா போகுது. கேபிட்டல் எஃப் கிடையா போகுது. கேபிட்டல் எஃப் கிடையா போகுது. கேபிட்டல் எஃப் கிடையா போனா இவர் ஆல்பான்னு சொன்னா இவரும் ஆல்பா, இவரும் ஆல்பா. இவர் ஆல்பான்னு சொன்னா இவர் ஆல்பா, ஒன்று விட்ட கோணம். ரைட். அப்ப பாருங்க, இவர் ஆல்பானா இவர் ஆல்பா, இவர் 90, இவர் 90 ஆல்பா. அப்ப கேபிட்டல் எஃப்
சைன் அல்ஃபான்னு வரும் மேல. இப்போ எழுதின சமன்பாட்டில் இவங்க போக இவரோட ஆர்முடுகளில் இந்த கூறு வராது. சிம்பிள் M1 F சைன் அல்ஃபான்னு கேபிட்டல் F சைன் அல்ஃபா. அப்போ எங்களுக்கு கேபிட்டல் F விட தெரியுமா இருந்தா இந்த மரத்தாக்கத்தை ஈஸியாக காணும். ரைட், அப்போ பாருங்க R M1G cos alpha M1 F sin alpha. இனி R2 காண போறோம். R2 காண போறோம். நான் பாருங்க இதுதான் R2. அப்ப இந்த திசையில M2க்கு விசை பிரிப்பு செய்ய போறோம். M2க்கு இந்த திசையில விசை பிரிப்பை செய்யணும். அந்த திசையில விசை பிரிப்பு நம்ம செஞ்சோம்னா எங்களுக்கு வரும் பாருங்க பிள்ளைகள். R2 அதாவது F சமன் MA போட்டா R2 மைனஸ் M2G cos beta. ஏன் cos beta? இவர் பீட்டா, இவர் 90 பீட்டா. இப்படி இதை கம்ப்ளீட் பண்ணும். அப்ப இவர் யாருன்னு சொன்னா பீட்டா, M2G cos பீட்டா. அப்ப இந்த M2க்குரிய ஆர்முடுகள் யாருன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் ஒன்று எழுதுறீங்க. M2க்கு இருக்கிற ஆர்முடுகள்ல இங்கிட்டு ஆப்டு ஆர்முடுகள் கேபிட்டல் F இருக்கு, இவர் சிம்பிள் F. இப்ப இவருக்கு செங்குத்தாதான் நான் பிரிக்கிறேன். இவருக்கு செங்குத்தாதான் R2 பிரிப்படுது. இந்த கோணம் அதாவது கேபிட்டல் F உடனான கோணம். கேபிட்டல் F கிடையாதுன்னு இருக்காரு, இங்கதான் கேபிட்டல் F இருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இவர் நிலை குத்தா இங்கன 90 பீட்டா, இவர் பீட்டா. அப்ப இவர் 90 பீட்டா. ரைட், அப்ப 90 பீட்டா. இந்த பக்கம் தான் கேபிட்டல் F இருக்கு. கேபிட்டல் F இந்த பக்கம் நான் பிரிக்கிறேன். பிரிக்கக்குள்ள நாங்க இந்த கோடோட பீட்டா கோணத்தோட பிரிக்க போறோம். 90 பீட்டாவோட கேபிட்டல் F சைன் பீட்டா வரும். எனவே M2 பாருங்க, இந்த ஆர்முடியல் வராது, ஏன்னா இதுக்கு செங்குத்தான திசையில பிரிக்கிறோம். இவரை பிரிச்சா இந்த பக்கம் தான் காட்டுது. நான் சமன்பாடு இங்கிட்ட எழுதியிருக்கேன். அப்ப சய F சைன் பீட்டான்னு போடும். சய F சைன் பீட்டா, சய F சைன் பீட்டா போடாட்டி ஆன்சர் பிழைக்கும். ஏன்னா திசை பாருங்க, கேபிட்டல் F பிரிக்கக்குள்ள கீழ் நோக்கி தானே காட்டுது, தளத்தின் வழியை மேல் நோக்கி சமன்பாடு போட்டிருக்கோம். இது உங்களோட R2 காண்றதுக்கான சமன்பாடு. இப்ப எல்லா எங்களுக்கு எக்ஸாம்ல தேவைப்படுறது எத்தனை சமன்பாடு அத்தனை தான் எழுதணும். ஒருவேளை மறுத்தாக்கத்துக்கும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இப்படி எழுதணும். எல்லா திசையும் பிரிச்சு பழகிக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு வேலை லேஸ். கடைசி எஸ் காண போறோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், எஸ்ன்றவரை காணப்போம். எஸ்ன்றது இந்த ஆப்புக்கு கிடைக்கிற மேல் நோக்கிய மறுதாக்கம். அப்ப நான் தொகுதிக்கு நிலை குத்தா போடுவோம். தொகுதிக்கு நிலை குத்தா போட்டா இழுவை வராது. சிம்பிள் எம்முக்கு மறுதாக்கம் நிலை குத்தா இருக்கு, கேபிட்டல் MG வராது. கேபிட்டல் MG வரும், M1 M2G வரும். மற்றவங்களோட ஆர்முடுகளையும் கொஞ்சம் யோசிப்போம். தொகுதிக்கு போடணும். அப்ப தொகுதிக்கு போடக்குள்ள பாருங்க, தொகுதிக்கு நிலை குத்தா போட போறோம். நிலை குத்தா F மைனஸ் கேபிட்டல் MG மைனஸ் சிம்பிள் M1G மைனஸ் சிம்பிள் M2G. நிலை குத்தா
தொகுதின்னு கூட ஆற்று வராது, ஒண்ணுக்கு ஒண்ணு கழிப்பட்டுரும். இழுவை வராது, கழிப்பட்டுரும். இனி பாருங்க, விசைகள் எல்லாத்தையும் நாங்க போட்டோம். இனி எம்ஏ போடணும். தொகுதியில 3 உறுப்புகள் இருக்கு. கேபிட்டல் எம்முக்கு கிடை ஆர்முடுகள் மட்டும்தான் இருக்கு. எனவே நிலைக்குத்து ஆர்முடுகள் இல்லை. எனவே அவர் சைவர். கேபிட்டல் எம்முக்கு இந்த திசையில தான் ஆர்முடுகள் இருக்கு, புவி சார்பா. அதே நேரம் சிம்பிள் M1க்கு எந்த மாதிரி ஆர்முடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி வருவோம். இவரை நிலைக்குத்தாலாம் பிரிக்கணும். இவரை நிலைக்குத்தா பிரிக்கக்குள்ள ஆர்முடுகளை மட்டும் கவனிங்க. இவர் என்ன கோணம்னு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. ரைட், அப்ப இவரு நிலைக்குத்தோட ஆக்குற கோணம் இது கிடைக்கோடு. இதுதான் அவங்களோட F1 சாய்வு. இவர் தான் அவங்களோட இது அல்பான்னா இவர் 90 சை அல்பா, இவர் 90 சை அல்பான்னு இவரும் 90 சை அல்பா. சிம்பிள் எஃப் சைன் அல்பான்னு மேல் நோக்கி வரும். ஆனா இந்த கூறு வராது. நிலைக்குத்தா எடுத்துட்டோம்னா கிடை ஆர்முடுகள் வராது. அப்ப சிம்பிள் எஃப் சைன் அல்பா மேல் நோக்கி பாருங்க. தொகுதிக்கு சிம்பிள் எஃப் M1 சிம்பிள் எஃப் சைன் அல்பா மேல் நோக்கி இப்படி ஒரு சமன்பாடு எழுதும். அடுத்தது சிம்பிள் M2க்கு எழுதுவோம். சிம்பிள் M2க்கு எழுதுனோம்னா அதுல தாக்குற விசைகள்ல பாத்தீங்கன்னா அதுலயும் பாருங்க, அப்படி வருது. இவர் பீட்டா, இது பீட்டா. அப்ப இது 90 சை பீட்டா. அப்ப எஃப் சைன் பீட்டா கீழ் நோக்கி, சிம்பிள் எஃப் சைன் பீட்டா கீழ் நோக்கி. இது 90 சை பீட்டா தானே. கேபிட்டல் எஃப் வராத நிலைக்குத்தா பிரிச்சா. அப்ப சிம்பிள் M2க்கு நாங்க பிரிக்கிறோம். சிம்பிள் M2 நிலைக்குத்தா கீழ் நோக்கி எஃப் சைன் பீட்டா, சிம்பிள் எஃப் சைன் பீட்டா. இவ்வாறு நாங்க விடயத்தை போட்டு விஷயத்தை முடிச்சிடலாம். சைன் பீட்டா இந்த சமன்பாடை தீர்த்தம்னா எங்களுக்கு எஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சமன்பாடு எழுதுறது தான் அந்த பாடம். அப்போ ரொம்பவே பேசிக்கான விடயங்கள் கொஞ்சத்தை பார்த்துட்டு வரோம். அதுல இதுவும் ஒரு அமைப்பு. ரைட், அடுத்தது இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம். இதுல கேட்கப்படக்கூடிய எல்லா டைப் வினாக்களையும் தானே பார்த்துட்டு வரோம். இந்த கப்பில தாக்குற மறுதாக்க விசை யாருன்னு கேட்கலாம். கப்பில தாக்குற இந்த மறுதாக்க விசைகள், இப்ப கப்பில இருக்கிற இழுவைகளை பாத்தீங்கன்னா இந்த 2 இழுவைகளும் கப்பிக்கு சொந்தமானது. அது ரெண்டும் கப்பிக்கு சொந்தமானது. அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ரெண்டுமே ரெட்டி விசை. இது பீட்டா, இது அல்பா. அப்ப இங்க இருக்கிற கோணம் வந்து பாருங்க பிள்ளைகள், 180 சய பை மைனஸ் அல்பா மைனஸ் பீட்டா, பை மைனஸ் அல்பா மைனஸ் பீட்டான்னு போடும். இனி கப்பில தாக்குற மறுதாக்க விசை கேட்டாங்கன்னா நான் செய்யறதுன்னு பார்ப்போம். கப்பியில் உள்ள மறுதாக்க விசை கப்பியில் உள்ள மறுதாக்க விசை. அப்ப கப்பில தாக்குற விசையில கொஞ்சம் எடுத்து நோக்குவோம்.
இது ஒரு இழுவை, இது ஒரு இழுவை. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற கோணம் பை மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. அப்ப இவங்களால வரக்கூடிய விளைவுள் மறுத்தாக்கம் இவ்வாறு இருக்கும். அது ஆறுன்னு போடுவோம். அப்ப விசை இணைகர விதின்னு ஒரு பாடம் படிச்சிருக்கீங்க. அதுல ரெண்டு விசைகள்ல தாக்குற விளைவுள் காண்றதுக்குரிய சமன்பாடும் தெரியும். அதை பயன்படுத்தி ஆரை துணிவோம். அவ பாருங்க, ஆர் வர்க்கம் டி வர்க்கம் சக டி வர்க்கம் சக 2 தர டி தர டி கொஸ் கொஸ் பை மைனஸ் அல்பா மைனஸ் பீட்டா, இல்ல மைனஸ் ஒன்றை பொதுவாக எடுத்துட்டோம்னா இப்படி வந்து. எனவே 2 டி வர்க்கம் 2 டி வர்க்கம் கொஸ் பை மைனஸ் அல்பா சா பீட்டா. எனவே மைனஸ் கொஸ் அல்பா சக பீட்டா. எனவே தேறிய விடை 2 டி வர்க்கம் 1 மைனஸ் கொஸ் அல்பா சக பீட்டா. இதுதான் ஆர் வர்க்கத்துக்கான கோவை. நீ அப்படி வர்க்கமூலம் எடுத்தா நாங்க கடைசி விடைக்கு போயிடலாம். வர்க்கமூலம் எடுக்கிறதோட கடைசி விடை எங்களுக்கு கிடைக்கும். இங்கே கேட்கக்கூடிய மொத்தமா 7 கேள்வி பிள்ளை. இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராம்ல கேட்கக்கூடிய மொத்த வினாக்கள் 7. அதுல சமன்பாடு எவ்வாறு கையாள்றதுன்னு தான் நான் பார்த்துருக்குறோம். இப்போ மிக முக்கியமானது இந்த டயக்ராமோ அல்ல விசைகள் மார்க் பண்றது. நாளைக்கு இது சம்பந்தமான வினாக்களை பார்க்க போறோம். எக்ஸாம்ல எவ்வாறான வினாக்கள் வந்துச்சுன்னு பார்க்க போறோம். ரைட். அப்ப இவ்வாறான அமைப்பு ஒண்ணுல, ஒரு பேசிக் அமைப்புல இல்ல சில மாற்றங்களோட வினா வரலாம். வினாவை பார்க்கக்குள்ள நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா பேசிக்கா இப்படித்தான் விசைகளை பிரிக்கணும், இப்படித்தான் ஆர்முடுகளை பிரிக்கணும்ன்றது சரியா விளங்காட்டி நாங்க அங்கிட்டு பாடத்தை விளங்கி கொண்டு போயிடலாம். அப்ப அதனால பிள்ளைகள் இங்கே எப்படி ஆர்முடுகளை பிரிச்சோம், யார் சார்பா ஆர்முடுகளை போட்டோம், அது தெளிவா இருக்கணும். மறந்துருச்சுன்னா ரெக்கார்டிங்க திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்து இந்த திசையில இந்த ஆர்முடுகள் அதுல ஷுவரா இருங்க. அப்படி ஷுவரா போனீங்கன்னா உங்களுக்கு இலகுவா விடையை நோக்கி போகலாம். ரைட். இன்னொரு அமைப்பை பத்தி பார்ப்போம். இன்னொரு அமைப்பு பரீட்சையில கேட்கப்படக்கூடிய அமைப்புகளோட பொது வடிவங்களை தான் வச்சு நாங்க அடுத்து நோட் டிசைன் பண்ணிட்டு போறோம். இதில் இன்னொரு அமைப்பை நாங்க கவனிப்போம். ரைட். இப்போ பாருங்க, ஒரு நிலையான கப்பி ஒன்று பொருத்தப்பட்ட 2 தானங்கள். பார்ப்போம் நாங்க வேற எப்படி வரையும். இந்த இடத்துல நாங்க ஒரு கப்பியை பொருத்துறோம். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இங்கனே ஒரு கப்பியை பொருத்துறோம். இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய பொது திணிவு இருக்கு.
இது கேபிட்டல் எம். கப்பியில் இந்த பக்கம் சிம்பிள் M1, இந்த பக்கம் சிம்பிள் M2. இந்த இலை பகுதிகள் நிலைக்குத்தா இருக்கு, அங்கே இருக்கிற இலை பகுதிகள் கிடையாது. ஒப்பமான தளம். இப்ப இவங்களுக்கு 3 துணிக்கைகள் இருக்கு. இதுல எழுதக்கூடிய ஒரு பேசிக் சமன்பாடு, பேசிக்கான சமன்பாடு. நாங்க நினைக்கிறோம் இந்த கேபிட்டல் எம்முக்கு இந்த திசையில ஒரு ஆர்முடுகள் வரும். இவர் இந்த பக்கம் ஆறாரு, A1 நோக்கி. இவர் இந்த பக்கம் ஆறாரு, A2. இவங்க 2 பேர் வராங்க, இவங்க 2 பேரும் சார்பா இவர் இறங்குறார். அப்ப இதுல நான் போடக்கூடிய இவருட ஆர்முடுகள் இவருட சராசரியா இருக்கும். வகையீடு மூலமா இதை நிறுவுற சிஸ்டம்லாம் இருக்கு. இன்னும் அந்த அமைப்புக்கு நாங்க இன்னும் போகல. இவ்வாறு நான் போடலாம் 3 ஆர்முடுகள். இந்த துணிக்கேடு ஆர்முடுகள், இந்த துணிக்கேடு, இந்த துணிக்கேடுல இவருடைய ஆர்முடுகளோட சராசரி. இழுவைகளை பார்ப்போம். இது வேற இலை, இது வேற இலை. இதுல இருக்கிற இழுவைய T1 மார்க் பண்ணுவோம். இதுல இருக்கிற வர T2, இப்படி போடணும். ஒப்பமான தளங்கள். ஒப்பமான தளம் கமா காப்பி. இதை கொண்டு நாங்கள் எழுதக்கூடிய மிக இலகுவான சமன்பாடுகள் கொஞ்சத்தை பார்ப்போம். பாருங்க, M1 இந்த பக்கம் ஆர்முடுகுது, M2 கிட்ட ஆர்முடுகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவர் கீழே போறாங்க. அப்ப நான் இழுவைகளை வேறு பிரித்துக்கிறேன். இவருக்கு சம்பந்தப்பட்ட இழுவை இவரு, இவருக்கு சம்பந்தப்பட்ட இழுவை இவரு, இவருக்கு சம்பந்தப்பட்ட இழுவைகள் இவரு. இனி சமன்பாடு எழுதுறது மட்டும் தானே வேலை. அப்போ சமன்பாடு எழுதக்குள்ள நாங்க திசைகளை சரியா போட்டு எழுதணும். இங்கனே யாரு சார்பாவும் யாரும் இயங்கல், எல்லாம் புவி சார்பா இயங்குது. ஏன்னா இந்த கப்பிகள் எல்லாம் நிலையானது. அதனால அது அட ஆர்முடுகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. சார்பு ஆர்முடுகள் கன்செப்டே தேவையில்ல. இப்போ நாங்கள் என்ன போட்ட A1 A2 A1 A2 கீழ் 2 எல்லாமே புவி சார்பானது. அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பை கண்டீங்கன்னா உங்களோட சமன்பாடு. அப்ப பாருங்க பிள்ளைகள், M1க்கு எழுதுவோம். M1க்கு இந்த திசையில F சமன் MA. அப்ப M1க்கு பாருங்க, இந்த T1 வேறொரு விசை இந்த பக்கம் இல்லை, நிறை விசை செங்குத்தா தான் இருக்கு. அவன் நிறை விசை வராது. இவர் நிறை விசை இந்த பக்கம் இருக்கும், ஆனா இழுவிசை இங்கிட்டு இருக்கு. இழுவிசை திசையில தான் நாங்க சமன்பாடு எழுதுறோம். எனவே நேரடியா எழுதிடலாம். T1 சமன் M1 A1. இதே மாதிரி M2க்கு இந்த பக்கமா F7 MA போட்டோம்னா T2 சமன் M2 A2 போடும். சின்ன சமன்பாடு. அதே மாதிரி இவருக்கு கீழ் நோக்கி செல்லும் இவருக்கு ஒரு சமன்பாடு எழுதினோம்னா கேபிட்டல் எம்முக்கு கேபிட்டல் MG சாய T1 சாய T2 கேபிட்டல் M பிராக்கெட் A1 சக A2 இன் கீழ் 2 இப்படி எழுதலாம். அவங்களுக்கு 3 தெரியா சமன்பாடுகள் இருக்கு, தெரியா கணியங்கள் 3 இருக்கு. A1 A2 T, T1 T2.
T1 T2 A1 A2. அப்போ நான் 3 சமன்பாடுகள் எழுதிடும். A1 A2வும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். A1 A2 இல்லாட்டி அதுக்குரிய தரவுகள் எங்களுக்கு தந்திருப்பாங்க. மொத்தத்தில் சராசரின்னு இப்போதைக்கு நான் போட்டுருவோம். சராசரியை இவருக்கு போட்டுரும். அப்போ பாருங்க பிள்ளைகள், கேபிட்டல் எம்ஜி இழுவைகள் மற்றது அங்கே உராய்வு இருக்கா, அங்கே இழுவை பூச்சியமா, ஏதோ ஒன்று எக்ஸாமில் தருவாங்க. பேசிக்காக நாங்கள் 3 துணிக்கைகளோட இயக்கங்களுக்கும் எழுதக்கூடிய சமன்பாடுகளை பார்த்துட்டோம். எழுதக்கூடிய சமன்பாடு ரைட். ஒருவேளை எங்கன்னா மருத்துவ பற்றி எதுவும் கேட்டாங்கண்ணா பாருங்க பிள்ளைகள், இவருக்கு மருத்தாக்கம், இவங்களுக்கு மருத்தாக்கங்களை கொஞ்சம் பார்ப்போம். இவருக்கு கிடைக்கிற மருத்தாக்கம் இந்த திசையில் கிடைக்கும், இவருக்கு கிடைக்கிற மருத்தாக்கம் இந்த திசையில் கிடைக்கும். இவருடைய R1, இவருடைய R1, ஒரு R2. அதுக்கு சமணம் எதிர்மான மருத்தாக்கம் மேசைக்கு கொடுக்கப்படும். மேசையோட சமநிலையை பற்றி நமக்கு அது கருத போகிறது இல்லை, அதனால அதை மார்க் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. எனவே M1 திணிவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்க, மருத்தாக்கம் காணும் நோக்கில் M1 திணிவுக்கு நிலைக்குத்தா சமன்பாடு போடுறோம். எனவே R1 M1G சமன் M1 தர 0. M1க்குரிய ஆர்மூடுகள் இந்த பக்கமாக தான் A1 இருக்கு, அதுக்கு செங்குத்தான திசையில் ஆர்மூடுகள் அவருக்கு இல்லை. எனவே ஆர்மூடுகள் 0 M1. எனவே R1 சமன் M1G. அதே மாதிரி M2 திணிவுக்கும் நிலைக்குத்தா மேல் நோக்கி போட்டீங்கன்னா R2 M2G சமன் M2 தர 0. ஏன்னா அவரோட ஆர்மூடுகள் A2வும் தளத்தின் வழியே தான் இருக்கு, தளத்துக்கு செங்குத்தா இல்லை. எனவே R2 விடையும் M2Gக்கு சமம்னு கண்டுபிடித்து விடலாம். அப்போ பாருங்க பிள்ளைகள், இங்கே நாங்கள் எழுதக்கூடிய விடயங்களை இவ்வாறான விஷயங்களை கொண்டு நான் சமன்பாடு எழுதலாம். சம்டைம்ஸ் T1ம் T2வும் சமம்னு தருவாங்க. T1 T2 சமமாக இருந்தால் இந்த கேள்வியை நான் கொஞ்சம் இலகுவாக நாங்கள் செய்யலாம். இரு இலைகள் இல்லாமல் ஒரு இலை, அவ்வாறான டயக்ராமும் நாங்கள் சந்திப்போம். இங்கே எழுதக்கூடிய விடயங்களில் இவ்வளோ எழுதலாம். 3 சமன்பாடு எழுதலாம். 4 தெரியா கணியம் இருக்குது, A1 A2 T1 T2. அப்போ ஏதாவது ஒரு தரவு தரணும் பிள்ளைகள், T1ம் T2வும் சமம். இல்லாட்டி ஒரே இலை போய் கேபிட்டல் எம்முக்கோட கேபிட்டல் எம்ஐ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி நாங்கள் படத்தை கொண்டு வினாவை அணுகலாம். அப்படியா இருந்தால் ஒரு இழுவை தான் மார்க் பண்ண வேண்டி வரும். இப்போ நான் சொல்கிற டயக்ராம் பாருங்கள் இப்படி வரும். இப்போ நான் வரைஞ்ச டயக்ராமே தான் இப்படி கேட்கலாம். இல்லாட்டி பிள்ளைகள் யோசிப்பீங்களே, இங்கே நான் 3 சமன்பாடு தானே எழுதணும், அப்படியா இருந்தாலும் 4 தெரியா கணியம் இருக்கே. அப்போ அவரை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தரப்படலாம். இங்கே ஒரு இலை வருது, இங்கே ஒரு இலை வருது பாருங்க. இந்த இலை சென்று பொதுவாக ஒரு திணிவை தாங்குது. இப்படி இருந்தால் நீங்கள் இழுவைகளை ஒரே இழுவையாக தானே மார்க் பண்ணுவீங்க, T1 T2ன்னு மார்க் பண்ண மாட்டீங்களே. இப்போ பாருங்க, இவருடைய ஆர்முடுகளை நீங்கள் எழுதலாம். ஆர்முடுகளை A1 A2, இது A1 A2 கீழ் 2 T. அப்போ 3 தெரியா கணியம் தான். 3 தெரியா கணியம்னால நாங்கள் 3 சமன்பாடை கொண்டு ஆன்சர் எடுக்கிறோம். ஒரு வேலை எக்ஸாமுக்கு நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு எடுகோல் ஒன்று தருவாங்க. அப்போ நாங்கள் சமன்பாடு எழுதக்குள்ள எப்பயும் தெளிவாக இருக்கணும். தெரியா கணியம் எத்தனையோ அதை கண்டுபிடிக்கிற எண்ணிக்கையான சமன்பாடுகளை எழுதணும். ரைட். அப்போ அடுத்த விடயத்துக்கு போவோம். இதுவும் ஒரு முக்கியமான அமைப்பு தான். இப்போ வரக்கூடிய முக்கியமான அமைப்புகள் பார்த்துட்டு போகிறோம் ஒன்றா. அதில் இதுவும் ஒரு அமைப்பு, ஆனால் இலகுவானது. ஏ பாட்டுக்கு வரக்கூடியது. பி பாட்டில் இந்த மாதிரி அமைப்பு வர்றது குறவு, ஏ பாட்டுக்கு வரணும்.
ரைட், அடுத்த விடயத்துக்கு போவோம், அடுத்த அமைப்புக்கு போவோம். ரைட், அடுத்த அமைப்பை கவனிங்க. ஒரு கப்பி கொண்ட தொகுதி உயர்த்தியில இருக்கு. சாய்த்தளம் ஒன்று உயர்த்தியில இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். இப்ப கப்பி கொண்ட தொகுதி உயர்த்தியில இருக்கு. ரைட், கவனிப்போம் அது அமைப்பு என்ன மாதிரி வரலான்னு. இப்போ பாருங்க, ஒரு உயர்த்தி ஒன்று அங்க வரையணும். உயர்த்தியா வரையணும். இந்த உயர்த்தி மேல பிக்ஸ் ஆயிருக்கு. ரைட், உயர்த்தி உள்ளுக்கு ஒரு கப்பி இருக்கு. இதோட ஒரு இலை போகுது, ஒரு இலை போகுது. M1 M2 உயர்த்தி மேல் நோக்கி F-ஓட போகுது. பாருங்க, உயர்த்திட இயக்கம் எப்படி இருக்கு, திணிவுகளோட இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரே இழுவை இப்படி போறனால நாங்க இழுவைகள் சமன்னு தான் எடுக்க போறோம். இது ஒரு இழுவை, அப்ப T1 போடாம டீனே போடும். டி டி டி. ரைட், இப்ப உயர்த்தி எவ்வாறு சென்றாலும் திணிவுகள் தம்முடைய பாரமான திணிவு கீழே போக பார்க்கும், பாரம் குறைந்தது மேல போகும். அவ்வாறான ஒரு அமைப்பொண்ணு ஏற்படக்கூடும். இப்ப அந்த விடயத்துக்கு போவோம். அவ பாருங்க பிள்ளை, இதுல ஒரு தரவு தாராங்க, M2 பெரிது M1. இப்ப M2 தான் கீழே போய் ஆகணும் ஏயோட. அப்படியா இருந்தா இவர் ஏ. உயர்த்திக்கு ஒரு பெயர் வைக்கிறேன் எக்ஸ். உயர்த்திக்கான பெயர் எக்ஸ். இனி எழுதக்கூடிய சமன்பாடுகளை பார்ப்போம். இப்ப பாருங்க, எனக்கு இந்த M1 M2 புவிசார்பான ஆர்முடிகள் தேவை. புவிசார்பான ஆர்முடிகள் தேவை. ரைட், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச விடயங்களை எழுதுவோம். ஆர்முடுகள் M1 கேபிட்டல் M சார்பாக மேல் நோக்கி, ஆர்முடுகள் M2 கேபிட்டல் M சார்பாக கீழ் நோக்கி A. கேபிட்டல் M சார்பாக A. ஆனா உயர்த்தி சும்மா இல்ல. அப்ப கேபிட்டல் எம்ன்றதை நாங்க உண்மைக்கு கேபிட்டல் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டாலும் என்ன, இங்கே ஆப் ஒன்றும் இல்லை தானே, இங்கே இருக்கிறது உயர்த்தி, நாங்கள் எக்ஸ்னு பேர் வச்சுட்டோம் தானே, எக்ஸ். பாருங்க, ரெண்டு ஆர்முடுகளை மார்க் பண்ணிட்டோம். உயர்த்தி சார்பாக இவர் ஆர்முடுகள் கீழ் நோக்கி, அவர் ஆர்முடுகள் மேல் நோக்கி. ஆனா உயர்த்தி புவி சார்பாக, உயர்த்தி புவி சார்பாக, புவி சார்பாக மேல் நோக்கி எஃப். உயர்த்தி புவி சார்பாக மேல் நோக்கி எஃப். ரைட் பிள்ளை, இப்ப நாங்க வினாவை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். இப்ப பாருங்க, எங்களுக்கு திணிவுகளுக்கு ரெண்டு சமன்பாடு எழுத போறோம். ரெண்டு சமன்பாடு எழுத போறோம்.
அதுக்கு முதல்ல திணிவுகள்கிட்ட புவிசார்பான ஆர்முடுகளை காண போறோம். ஏ எம்1 இ, ஏ எம்1 எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் இ. எம்1 எக்ஸ் மேல் நோக்கி ஏ, எக்ஸ் இ மேல் நோக்கி எஃப். எனவே தேறிய ஆர்முடுகள் மேல் நோக்கி ஏ பிளஸ் எஃப். நீங்கள் தான் மேல் நோக்கி ஏ பிளஸ் எஃப். அவ்வாறு புவிசார்பா M2 ஆர்முடுகளையும் கண்டுக்குருவோம். ஏ M2 எக்ஸ், எக்ஸ் இ. M2 எக்ஸ் கீழ் நோக்கி ஏ, இவர் மேல் நோக்கி எஃப். எனவே கீழ் நோக்கி தேறிய ஆர்முடுகள் ஏ மைனஸ் எஃப். ரெண்டு ஆர்முடுகளையும் புவிசார்பா கண்டுகிட்டோம் பாருங்க. இனி சமன்பாடு எழுதுவோம். M1க்கு மேல் நோக்கி எழுத போகிறோம். M1 துணிக்கைக்கு மேல் நோக்கி F7 M எழுத போறோம். மேல் நோக்கி F7 M எழுதக்குள்ள நல்லா கவனிங்க பிள்ளைகள். மேல் நோக்கி T இருக்கு, கீழ் நோக்கி M1 G இருக்கு. நாங்க மேல் நோக்கி தான் சமன்பாடு எழுதுறோம். மேல் நோக்கி F7 MA, மேல் நோக்கி T இருக்கிறாரு, கீழே M1 G இருக்கு. M1 பிராக்கெட் மேல் நோக்கி ஆர்முடுகள் A பிளஸ் எஃப், மேல் நோக்கி ஆர்முடுகள் A பிளஸ் எஃப். அதே மாதிரி M2க்கு கீழ் நோக்கி எழுத போறோம் F7 MA, கீழ் நோக்கி M2 G, மேல் நோக்கி T, M2 G T, M2 பிராக்கெட் கீழ் நோக்கிய புவிசார்பான ஆர்முடுகள் ASIF, ASIF. இப்போ ரெண்டு சமன்பாடு எழுதியிருக்கோம். இல்லை சில கணியங்களை எக்ஸாமில் தந்திருப்பாங்க. அநேகமாக எஃப் எல்லாம் தரப்பட்டிருக்கும். ஏயும் டீயும் தெரியா கணியமாக இருக்கும். ரெண்டு தெரியா கணியம், ரெண்டு சமன்பாடு போட்டாச்சு, கேள்வியை செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2007 மாதிரி இந்த மாதிரி வினாக்கள் வந்திருக்கு. 2007 பாஸ் பேப்பர். நான் பாஸ் பேப்பர்ஸ்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த வினா சந்திக்கப்படும். அப்போ ஆர்முடுகள் போட்டது பாருங்க. இயங்கும் உயர்த்தி, மேல் நோக்கி இயங்கும் உயர்த்தியில கப்பி பொருத்தப்பட்டிருக்கு. கப்பில இருக்கிற திணிவுகள் ஆர்முடுகளோட இயங்குது. உயர்த்திட ஆர்முடுகள் புவிசார்பா எஃப் மேல் நோக்கி. உயர்த்தி இப்ப கீழ் நோக்கி இறங்குற மாதிரியும் கேள்வி தரலாம் இல்லை. அப்ப கேபிட்டல் எஃப் ஆர்முடுகளோட திசையை கீழ் நோக்கி போடுங்க, கீழ் நோக்கி போடுங்க. மற்றபடி பாரமான துணிக்கை கீழ் நோக்கி, லேசா கொஞ்சம் பாரம் குறைந்தது மேல் நோக்கி. சமன்பாடை போட்டு விளைவுள்ள ஆர்முடுகளை கண்டு நாங்கள் தேவையான சமன்பாடுகள் இயக்க திசை வழியே எழுதலாம். இயக்க திசை வழியே எங்களுக்கு தேவையான சமன்பாடுகளை எழுதி கொண்டு செல்லலாம். ரைட், அடுத்ததுக்கு போவோம். அப்ப இதோ ஒரு அமைப்பு, ரைட். அப்ப இவ்வாறான அமைப்புகள் பார்த்துக்கிட்டு போறோம். இனி நான் கொஞ்சம் இந்த வகையீட்டின் பிரயோகம் சம்பந்தமான சில பிரயோகங்களை பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற டைமுக்கு கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம். ஏன்னா இலைகள் சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு அது இன்றியமையாத செயல்முறை. அது தெரிஞ்சாதான் அங்கிட்டு நாங்க எந்த ஒரு வினாக்களுக்கும் இலகுவா போகணும். ரைட், அப்ப நாங்க பார்ப்போம் சில வகையீட்டு பிரயோகங்களை பார்ப்போம். இப்போ பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ பாருங்க, ஒரு இடப்பெயர்ச்சி
இடப்பெயர்ச்சி எக்ஸ். இடப்பெயர்ச்சி எக்ஸ். இடப்பெயர்ச்சி வகைட்டா. அப்ப நேரம் குறித்து வகையிட. இடப்பெயர்ச்சியை நேரம் குறித்து வகைட்டா எக்ஸை நேரம் குறித்து வகையிட எங்களுக்கு வரப்போகுது வேகம். இடப்பெயர்ச்சி நேரம் குறித்து வகைட்டா வேகம் வரும். வகையிட வேகம் பெறப்படும். வேகம் பெறப்படும். அப்ப எங்கட வேகத்தை நாங்க போட்ட பிள்ளைகள் எக்ஸ் டாட். இது ஒரு குறியீடு எக்ஸ் டாட். அப்ப இடப்பெயர்ச்சி ஒரு தடவை வகையிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அது எக்ஸ் டாட். சொல்ல போனா வகையிட்டு குணகம் படி நாங்க எழுதுனா டிஎக்ஸோ டிடி. நேரம் குறித்து எக்ஸின் வகையீடு எக்ஸ் டாட். அப்ப வேகங்கள் வர்ற இடத்துல எக்ஸ் டாட் நாங்க போட போறோம். வேகங்கள் சம்பந்தப்படுற இடத்துல. ஆர்முடுகள் சம்பந்தப்படுற இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வேகத்தை மீண்டும் வகையிடும். அடுத்த நோட் பாருங்க. விஐ டி குறித்து வகையிட. விஐ டி குறித்து வகையிட ஆர்முடுகள் பெறப்படும். ஆர்முடுகள் பெறப்படும். அப்ப விய டி குறித்து வகையிடுறோம். விய டி குறித்து வகையிடுறோம். ஏற்கனவே விய எக்ஸ் குறித்து வகைட்டு தான் எக்ஸ டி குறித்து வகைட்டு தான் பெற்றோம். ஏ டியின் கீழ் டிடி. இந்த விக்கு பதிலாக நான் போடலாம் பிள்ளைகள் டிஎக்ஸின் கீழ் டிடி. இதுதானே உண்மையான அர்த்தம். வகையீட்டின் குறிவழக்கின்படி இவரை நாங்க வகையிட்டா வேகம் கிடைக்கும். இவரை மீண்டும் நேரம் குறித்து வகையிட்டா எங்களுக்கு ஆர்முடுகள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இவரை நான் எழுதலாம். இவர் எழுதலாம் பிள்ளைகள் டி2 எக்ஸின் கீழ் டிடி வர்க்கம்னு எழுதலாம். இவரோட ஒரு சிம்பல் எக்ஸ் டபுள் டாட். எக்ஸ் டபுள் டாட்னு போடலாம். பாருங்க எக்ஸ் டபுள் டாட்ன்றவர் ஆர்முடுகளை குறிக்க போறார். எக்ஸ்ன்றவர் இடப்பெயர்ச்சி. எக்ஸ் டாட்ன்றவர் வேகம். எக்ஸ் டபுள் டாட்ன்றவர் ஆர்முடுகள். அப்ப எக்ஸ் டபுள் டாட்ன்றவர் ஆர்முடுகள். சரி, இப்ப நாங்க விடயத்துக்கு போவோம். ஒரு சாதாரண வகையிட்டு, அதாவது பெறுதிகளின் பிரயோகத்தை பார்க்க போறோம். பெறுதிகளின் பிரயோகத்தை இப்ப பார்ப்போம். எங்களுக்கு இதுகள் சம்பந்தப்படுற மாதிரி ஒரு வினாவை எவ்வாறு நாங்க கையாளுறதுன்னு பார்ப்போம். இலகுவான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே முதல்ல பார்த்த விஷயம்தான். நிலையான கப்பி. கப்பியினூடாக ஒரு இலை செல்கிறது. கப்பியினூடாக ஒரு இலை செல்கிறது. இலையில் திணிவுகள் தொங்கவிடப்பட்டிருக்கு. இது M1, இது M2, இது எக்ஸ், இது ஓய்வுல இருக்கு. இப்ப இங்க பயன்படுத்தின இலையிட நீளத்தை பாருங்க. இலையிட நீளத்தை. இலையிட நீளம் எல். ஒரு நிலைத்த புள்ளி ஒண்ணு பிள்ளை.
நாங்க இந்த கேள்வியை செய்யலாம். ஒருவேளை M2 திணிவு கூடினவர் நோப்போம். M2 திணிவு கூடியவர். M2 கீழே போறார், M1 மேல போறார். அப்ப M2 கீழ் நோக்கி போகக்குள்ள இவர் மேல வந்து வந்து ஒரு தடவை M1 வரலாம், இந்த கப்பி அடையும். அதுக்கு மேல கேள்வி செல்லுபடி ஆகாது. கப்பியோட மோதி இறுகி அப்படி நின்றுலாம். அப்ப வினா வந்து இவர் கீழே போய் இவர் மேல வர்ற வரைக்கும் தான் வினா செய்யணும். அதை தாண்டி வினா செய்யலாம். அப்ப அந்த குறுகிய கால பகுதியில தான் வினா கேட்கப்படுது. அந்த குறுகிய காலத்துல என்ன ஆற்படுது, என்ன இழிவு? ரைட், பார்ப்போம். இவர் கீழ் நோக்கி போக இவர் மேல் நோக்கி போறார். ரைட், அப்ப இவர் கீழ் நோக்கி போக இவர் மேல் நோக்கி போறாரு. நான் இடப்பெயர்ச்சியை அளக்குறேன். மிக முக்கியமான பாயிண்ட். பாருங்க, இந்த நிலைத்த புள்ளியில இருந்து இவர் ஒரு இடப்பெயர்ச்சி. இவருடைய இடப்பெயர்ச்சி கட்டாயம் சமனா இருக்கணும்னு இல்ல பிள்ளை. இவருடைய மட்டத்துல இருக்கணும்னு இல்ல. வேற கொஞ்சம் நாங்க கீழே வரையும். ஒரே மட்டத்துல இல்ல பிள்ளை, வெவ்வேறு மட்டத்துல இருக்காங்க. இப்ப பார்ப்போம். இவர் அடுத்த இடப்பெயர்ச்சி. எந்த பொது மட்டத்துல இருந்து அளக்குறோன்றத பாருங்க. இந்த நீளத்தை எக்ஸ்னும் இந்த நீளத்தை வாயிடும். இந்த அம்புக்குறி போட நீங்க காணும், ரெண்டு பக்கம் அம்புக்குறி. இங்க இருந்து அளக்குறோம், இங்க இருந்து அளக்குறோம், பொது மட்டத்துல இருந்து அளக்குறோம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இங்க இருந்து ஒரு அம்புக்குறி, இங்க இருந்து ஒரு அம்புக்குறி. இலைன நீளம் கேபிட்டல் எல். இதுல இந்த கப்பிய சுத்துன நீளம், கப்பியை சுற்றிய இலையின் நீளம், கப்பியை சுற்றிய இலையின் நீளம். நாங்க ஒரு சிம்பிள் ஏன் நடப்போம். இவரு கீழே போகக்குள்ள y மாறும், x மாறும், ஆனால் a மாறாது. கப்பிய சுத்தின பகுதி இருக்கிற வரைக்கும் தான் கேள்வி செய்யும். ஆக மொத்தத்துல இலையின் நீளம், மொத்த நீளம் கேபிட்டல் எல்னு நினைக்கிறோம் நாங்க. இலையின் நீளம் இதில் மீள்தன்மையற்ற லேசான நீலா இலை, லேசான நீலா இலை. அப்ப இதுல நாங்க கையாளக்கூடிய சில விடயங்களை பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், இலையின் நீளம் எல்லுக்குன்னா ஒரு சமன்பாடுல போறேன். எக்ஸ் சக y சக a. 8க்கு பாருங்க, ரெண்டு பக்கமும் அம்புக்குறி போட்டிருக்கு. கப்பிய சுத்துன நீளம். இது அப்படி இல்லை, ஒரு பக்கம் அம்புக்குறி, ஒரு பக்கம் அம்புக்குறி. ரைட், அப்ப பார்ப்போம் இந்த சமன்பாட்டை நேரம் குறித்து வகையிட போறோம். நேரம் குறித்து வகையிட. எல்ன்றது மாற நீளமுடையவர், நீலா இலை.
எனவே எல்ல வகைட்டா நேரம் குறித்து பூஜ்ஜியம், மாறிலிய வகைட்டா பூஜ்ஜியம் தானே. எக்ஸ் நேரம் குறித்து வகைட்டா எக்ஸ் மாறும் கணியம், எக்ஸ் டாட் வேகம் ஒன்று, வையும் மாறும் கணியம் y டாட் ஏ ஒரு மாறிலி பவர் பூஜ்ஜியம். ஆக மொத்தத்தில் எக்ஸும் எக்ஸ் டாட் பிளஸ் y டாட் இஸ் ஈக்குவல் டு 0 வேறு பூஜ்ஜியம். ஆனா எனக்கு இந்த சமன்பாட்டுக்கு எனக்கு தேவை ஆர்முண்டுகள் தேவை, ஆர்முண்டுகள் தேவை. நல்லா கவனிங்க. மீண்டும் வகையிட, மீண்டும் எக்ஸ் குறித்து வகையிட. இப்ப இவரை நான் எக்ஸ் குறித்து வகையிட போறேன், சரி மீண்டும் டி குறித்து வகையிட, மீண்டும் டி குறித்து வகையிட. மீண்டும் டி குறித்து வகையிட. அப்ப இந்த இடம் வந்துடும் எக்ஸ் டபுள் டாட் y டபுள் டாட் 0. இது உங்களோட ஒன்னாவது சமன்பாடு, இது உங்களோட ஒன்னாவது சமன்பாடு. இனி சமன்பாடுகளுக்கு போவோம், பழமையான சமன்பாடுகளுக்கு போவோம். இழுவைகளை மார்க் பண்றேன். இழுவைகளை மார்க் பண்ணியாச்சு. இனி பாருங்க பிள்ளைகள், முக்கியமான விடயம். இந்த எக்ஸ என்ன திசையில அளந்தமோ அந்த திசையிலே ஒரு சமன்பாடு எழுத போறோம். என்ன திசையில் அளக்குறோம் பாருங்க, கீழ் நோக்கி அளக்குறோம். இவர்ல தாக்குற இழுவை வந்து இவர், இவர்ல தாக்குற இவர். இப்ப பாருங்க ரெண்டுமே கீழ் நோக்கி தான் இருக்கு. எக்ஸ் கீழ் நோக்கி இருக்கு, M1க்கு கீழ் நோக்கி F7 MA எழுத போறோம். அப்ப M1G கீழே சயட்டி M1 எக்ஸ் டபுள் டாட் போடுறோம். ஆனா உங்களுக்கு தெரியும் M1 திணிவு பாரம் குறைஞ்சது, அவர் மேல தானே போகணும். அப்படித்தானே நான் எழுதணும், இவர் கீழே போகணும் இவர் மேல போகணும். அப்படி இயக்கத்தை கருத்துல நாங்க எக்ஸ் எந்த திசையில அளந்தோமோ அந்த திசைக்கு சமன்பாடு போட்டோம். இப்ப பாருங்க M2க்கு அவருக்கும் கீழ் நோக்கி சமன்பாடு போடும், அவருக்கும் கீழ் நோக்கி சமன்பாடு போட M2G சயட்டி M2Y டபுள் டாட், M2Y டபுள் டாட். இது அவங்களோட ரெண்டாவது மூன்றாவது சமன்பாடுகள், 2 3 மூன்று சமன்பாடு இருக்கு. எக்ஸ் டபுள் டாட் தெரியாது, y டபுள் டாட் தெரியாது, டி தெரியாது. இப்ப பாருங்க இலகுவா டீயை கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட், டீயை கண்டுபிடிக்கிறது. ரெண்டாம் சமன்பாட்டில் எக்ஸ் டபுள் டாட் எழுவாயாக்கும் M1G சாய டீயின் கீழ் M1. மூன்றாம் சமன்பாட்டில் y டபுள் டாட் எழுவாயாக்கும் M2G சாய டி கீழே M2. எக்ஸ் டபுள் டாட் y டபுள் டாட் எழுவாயாக்கிட்டோம். ரைட். இப்ப பாருங்க ஒன்னாவது சமன்பாட்டில் எக்ஸ் டபுள் டாட்டுக்கும் y டபுள் டாட்டுக்கும் பிரதியீடு செய்யணும். ஒன்னாவது சமன்பாட்டுக்கு போறோம். ஒன்னாவது சமன்பாடு
எக்ஸ் டபுள் டாட்டுக்கு பதிலா M1G சய Tயின் கீழ் M1. Y டபுள் டாட்டுக்கு பதிலா M2G சய Tயின் கீழ் M2 சமன் 0. இதிலிருந்து இலகுவா டீயா காண போறோம். ஓமசி எடுக்கிறோம் M1 M2 M1 M2G சய M2 T M1 M2G சய M1 T அவன் 0. இவர் குறுக்கு பெருக்கம் ஆகி இல்லாம போயிடுவாரு. இந்த உறுப்பும் கூட்டுப்படும். எனவே உங்களோட சமன்பாடு 2 M1 M2G இந்த பகுதியும் சமனுக்கு அங்கிட்டு கொண்டு போறோம். இவரை குறுக்கு பெருக்கம் ஆகி இல்லாம ஆக்கிட்டோம். ஸோ M2T M1T Tயை பொதுவாடுங்க M1 சக M2. எனவே T சமன் 2 M1 M2G M1 சக M2. இழுவையை கண்டுட்டோம். அப்ப சில பிள்ளைகள் நினைக்கலாம் இது இலகுவான முறை இல்லையே. இலகுவான முறை நாங்க ஏற்கனவே செஞ்சது தானே. உண்மைக்கும் இந்த கிரிட்டிக்கலான விஷயங்கள்ல நல்லா விளங்கிக்கிறணும். ஏன்னா டயக்ராம் கொஞ்சம் சிக்கலாகுள்ள இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். அதானே நம்ம டயக்ராம் கொஞ்சம் சிக்கலான டயக்ராம், இது இலகுவான டயக்ராம்னால லேசா ஆர்முடுகள் போட உங்களுக்கு விட வந்துரும்னு நினைக்கலாம். சில நேரத்துக்கு எக்ஸாம் பேப்பர்ல சொல்லலாம் வகையீட்டு முறையை கையாண்டு இந்த விடையை பெறுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியானதுக்கு இது தவிர்க்க முடியாது பிள்ளை. இப்ப நமக்கு இதோட வேலை முடியல. எக்ஸ் டபுள் டாட் ஒய் டபுள் டாட்டை காணணும். பாருங்க டீயை கண்டிருக்கிறோம். இனி டீயை கொண்டு போய் நாங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துலயும் பிரதிட்டா எக்ஸ் டபுள் டாட்டும் ஒய் டபுள் டாட்டும். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற பிள்ளைகள் இந்த முடிவு எடுக்கலாம். இந்த ஒன்னாவது சமன்பாட்டின் படி எக்ஸ் டபுள் டாட் மைனஸ் ஒய் டபுள் டாட்டுக்கு சமம். ஒருத்தர் மேல போகக்குள்ள ஒருத்தர் கீழே வராங்க. அதுல இருந்து அந்த முடிவை நோக்கி நாங்க போகலாம். ரைட். அப்ப பாருங்க வகையீட்டின் தன்மையை வச்சுக்கிட்டு வகையீட்டின் குணம், அதாவது பெருதியின் பயன்பாடை வச்சுக்கிட்டு இவ்வாறும் நாங்கள் ஆர்முடுகள் இழுவை கண்டுபிடிக்கலாம். இனி பாருங்க இதுலயே சக்தி சமன்பாடை கொண்டு வர சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் கேட்கலாம், அதையும் பார்த்துருவோம். இதே டயக்ராம், ஆனா நீங்க F7MA போட்டு டிரெக்டா இழுவையோ ஆர்முடுகளோ காண இயலாது. அவங்க கேட்பாங்க ஆர்முடுகளை சக்தி காப்பு கோட்பாட்டின்படி ஆர்முடுகளை காணும். டிரெக்டா F7MA போட்டு காண இயலாது. அந்த மெத்தடையும் பார்த்துருவோம். இதே டயக்ராமுக்கு சக்தி கோட்பாடை பயன்படுத்த போறோம். சக்தி கோட்பாடு மூலம் ஆர்முடுகளை துணிக. இதே டயக்ராமுக்கு இன்னும் கிரிட்டிக்கலான விஷயங்கள் நாளைக்கும் சிலது பார்ப்போம். நாளைக்கும் பார்த்துட்டு அந்த விடயத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த சக்தி காப்பு கோட்பாட்டை இந்த இலகுவான டயக்ராமுக்கு எவ்வாறு கையாள்றது. பாருங்க பிள்ளைகள், திருப்பியும் அதே டயக்ராம்,
இது M1 M2 நிலையான நிலை. இப்போ பார்ப்போம். நாங்கள் ஒரு தரையில இருந்து இவன் 2 பேர்ட உயரத்தை எடுக்கிறோம். இப்போ சக்தி காப்பு கோட்பாடை வைக்கப்போம். இவங்க 2 பேரும் ஓய்வுல இருக்கிறாங்க. இது ஆரம்ப நிலை. இதுக்கு பக்கத்துல இடைநிலை ஒன்று நாங்கள் வரையப்போம். அப்போ பாருங்க, இதே மாதிரி ஒரு டயக்ராம். சிறிது நேரம் கழிச்சு இப்ப இவங்க 2 பேர்ல இவர் பாடம் கூட்டினவர், இவர் கொஞ்சம் கீழே வந்திருக்கான். இவர் ஒரு எக்ஸ் தூரம் கீழே வந்திருக்கான். இவர் ஒரு எக்ஸ் தூரம் மேலே போயிருக்கான். எக்ஸ் தூரம். இப்போ பார்ப்போம். இவர் இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் எக்ஸ் கீழே போயிட்டாரு, இவர் மேலே போயிட்டார். ஆரம்ப நிலை விட எக்ஸ், இவருடைய ஆரம்ப நிலையை விட எக்ஸ் கீழே போயிருக்காரு. ஆக மொத்தத்தில் தரையில் இருந்தான உயரங்கள் இப்போ மாறப்போகுது. இப்போ யோசிச்சு பார்க்க முடியல. ஏற்கனவே சிம்பிள் ஹெச் உயரத்தில் இந்த M2 திணிவு தரையில இருந்து இருந்துச்சு. இப்போ எவ்வளோ உயரத்தில் இருப்பாருன்னு பார்த்தால் உங்களுக்கு இருக்கும் பாருங்க, சிம்பிள் ஹெச் மைனஸ் எக்ஸ். அதில் ஒரு எக்ஸ் குறையுது. இந்த உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஹெச் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் இருக்கும். கேபிட்டல் ஹெச் பிளஸ் எக்ஸ். ரைட். இது ஆரம்ப நிலை இறுதி நிலைகளுக்கு நான் படத்தை வரைஞ்சிருக்கேன். சக்தி காப்பு கோட்பாடை பாவிச்சு 6 முடிவுகளை காண போறோம். இலையில பொருத்தப்பட்டிருக்கனால 2க்கும் ஒரே 6 முடிவுகள் இருக்கும். ஒரே இலை, அது இலை மடிச்செல்லாம் போகல, பருமன் சமனான 6 முடிவுகள் கொண்டிருக்கும். ரைட். அப்ப அந்த 6 முடிவுகளை காண்றதுக்கு இவரை நான் வைக்கிறேன் பாருங்க, ZPL. இது ZPL. நல்லா கவனிங்க விஷயத்த. இந்த இடத்துல 2 துணிக்கைகளும் ஓய்வுல இருந்துச்சு. ஆனா இந்த மட்டத்துல இருந்து உயரத்துல இருந்துச்சு. இந்த மட்டத்துல இருந்து உயரத்துல இருந்துச்சு. ஆரம்ப சக்தி சிம்பிள் M1க்கு, சிம்பிள் M2. இவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும். இவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும். M1 பொட்டன்ஷியல் எனர்ஜி M1G கேபிட்டல் H. கைனடிக் எனர்ஜி 0, என்ன ஆரம்பத்தில் ஓய்வுல தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆரம்பத்தில் M2 பொட்டன்ஷியல் எனர்ஜி M2G சிம்பிள் H, கைனடிக் எனர்ஜி 0. இவ்வாறு இருந்திருக்கும். இது ஆரம்ப சக்தி. இனி பார்ப்போம் இறுதி சக்தியை. பார்ப்போம். இது M1 M2. M1 M2. M1 பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. ஆரம்பத்தில் இவர் M1 கொண்டிருந்த மொத்த சக்தி M2 சக்தி. இறுதியில் இவர் கொண்டு வந்த மொத்த சக்தி M2 மொத்த சக்தி. இப்போ பார்ப்போம்,
M1 பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். பாருங்க, M1 இப்ப இன்னொரு எக்ஸ் தூரம் மேல போயிட்டார். அவருக்கு நான் போடணும் M1 G capital H plus X, capital H plus X மேல போயிட்டு எக்ஸ் இடம் பெயர்ந்திருக்கு கைனடிக் எனர்ஜி அரை M1 X டாட் வர்க்கம். பாருங்க பிள்ளைகள், நல்லா விஷயத்தை உள்வாங்க. எக்ஸ்ன்றது இடப்பெயர்ச்சி, எக்ஸ் டாட்ன்ற வேகம், இயக்க சக்திக்கு அரை MV வர்க்கம் போடணும், போட்டாச்சு. அதே மாதிரி அழுத்த சக்தி யாருக்கு? M2க்கு H மைனஸ் எக்ஸ் M2 G சிம்பிள் H மைனஸ் எக்ஸ். எக்ஸ்ன்றாரு, எக்ஸிட தூரம் சென்றிருக்காரு. சக்தி ஒரு எண்ணிக்கணியம், திசையை பார்த்து வேலை. அப்ப நாங்க எழுதுறேன் M2க்கு இயக்க சக்தி அரை M2 X வர்க்கம், சாரி X டாட் வர்க்கம், X டாட் வர்க்கம். இனி ஏரிய சமன்பாடை சுருக்கிட்டு போவோம். இங்கிட்ட இருக்கிற சமன்பாடை பாருங்க. M1GH M1GX அரை M1X X வர்க்கம் X டாட் வர்க்கம் M2GH saya M2GX M2GX plus அரை M2 X டாட் வர்க்கம். ஆரம்ப சக்தி இறுதி சக்திக்கு சமம். ஆரம்பத்துல இருந்தா பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் சக்தி, இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பர்மன்ல இருக்காங்க. இந்த இருக்கார், அவன் கழிப்பட்டுருவான் அப்படி. அப்ப ஆரம்பத்துல இருந்த இந்த இவரும் வரும் ஆரம்பத்துல இருந்த பெருமதியோட கழிப்பற்றும். ஏனைய பகுதிகளை வச்சுக்கிட்டு கேள்வி செய்யும். அப்ப இந்த பக்கம் டோட்டலா 0 ஆயிடுச்சு, டோட்டலா 0. இந்த பக்கம் பாருங்க M1GX M1GX அரை M1 X டாட் வர்க்கம் மைனஸ் M2GX பிளஸ் பாருங்க அரை M2 X டாட் வர்க்கம். இப்போ கோவை வர வர சின்னதாகும். எனக்கு எக்ஸ் டாட் சொன்னா வேகம், ஆனா எனக்கு ஹார்மோனியல் தேவை. இந்த லைன் என்ன செய்யறோம்னா நேரம் குறித்து வகையிட போறோம். நேரம் குறித்து வகையிட, நேரம் குறித்து வகையிட. பூஜ்ஜியம். இவரை நேரம் குறித்து வகையிட்டா M1G ஒரு மாறிலி, M1G ஒரு மாறிலி, ஆனா எக்ஸ் ஒரு மாறும் கணியம், இடப்பெயர்ச்சி. அப்ப எக்ஸ் ஒரு தடவை நேரம் குறித்து வகையிட்டா எக்ஸ் டாட்னு போடுவோம். அரை M1 ஒரு மாறிலி, எக்ஸ் டாட் வர்க்கம் ஒரு மாறும் கணியம். அப்ப அவரை வகையிடலாம். முதல்ல அடுக்க வகையிடுவோம், 2 எக்ஸ் டாட். அடுத்த எக்ஸ் டாட்டை வகையிடுவோம், எக்ஸ் டபுள் டாட். அடுக்க வகையிடணும், அப்புறம் எக்ஸ் டாட்டை வகையிடணும். சய M2G எக்ஸ் வகையிடணும், எக்ஸ் வகையிட்டா எக்ஸ் டாட்.
அரை m2 எக்ஸ் டாட் வர்க்கத்தை திருப்பி வகையிட போறோம். முதல்ல அடுக்க வகையிடுவோம். 2x டாட், அதுக்கப்புறம் எக்ஸ் டாட்டா வகையிடணும். முதல்ல அடுக்க வகையிடணும், அடுத்து எக்ஸ் டாட்டா வகையிடணும். ரைட், சமன்பாடு இப்படி வந்துடுச்சு. சமன்பாட்டில் எக்ஸ் டாட் பொதுக்காரணியாக உள்ளது. நான் எக்ஸ் டாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம். எக்ஸ் டாட் எல்லாம் போகுது. இந்த ரெண்டு கேன்சல், இந்த ரெண்டு கேன்சல். இப்ப சமன்பாடு எழுதுவோம். m1g m1x double dot saya m2g சக m2x double dot. ஆர்முடுகளை தான் காண போறோம் இந்த சமன்பாட்டில். இந்த எக்ஸ் டபுள் டாட் உள்ள போர்ஷன் ரெண்டே இங்கிட்ட எடுப்போம். அப்ப m1 plus m2g, மொத்தம் ரெண்டு பேர் இங்கிட்டு வர m2 x double dot plus ஆயிரும், m1 x double dot minus ஆகிரும். x double dot பொதுவா எடுப்போம். x double dot பொதுவா எடுக்க m2 சா m1, m1 சா m2g. ஆக மொத்தத்தில் x double dot m1 சா m2 g பிரித்தல் m2 மைனஸ் m1 வரும். இப்படி ஆர்முடுகளை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சக்தி காப்பு கோட்பாட்டின்படி ஆர்முடுகளை காண்ற கேள்வி. ஆனா ஈஸி டயக்ராம் தான். நாங்க இவ்வாறு ஃபாலோ பண்ணிட்டு வரணும். எங்களுக்கு டயக்ராம் தராங்க இப்படி. ஆனா இதுக்கு முதல்ல நாங்க எழுதணும் இதே வடிவம் தான். அதுல இழுவையை கண்டுபிடிச்சோம். இழுவைக்கான பிரதியிட நாங்க சவுண்ட்பாட்ல செய்யக்குள்ள எக்ஸ் டபுள் டாட்டையும் ஒய் டபுள் டாட்டையும் ஆன்சர் இப்ப நாங்க எடுத்த ஆன்சர் தான் வரும். பாருங்க, ZPL போட்டோம். ஆரம்ப நிலைக்கு சக்தி எழுதணும். ஆரம்ப நிலையில இயக்க சக்திகள் சைவர். இறுதி நிலை எழுதணும். அழுத்த சக்தியோட இயக்க சக்தி வரும், அழுத்த சக்தி கொஞ்சம் குறைஞ்சி இயக்க சக்தி வரும். ரெண்டுடையும் இடப்பெயர்ச்சி எக்ஸ் தான். எனவே இயக்க சக்தி ரெண்டுக்குமே ஒரே அளவு வேகம் தான் வரும். திசையை பார்க்குற இல்லை. அப்போ அதுல இருந்து நாங்கள் சக்தி காப்பு விதியை எழுதுறோம். சக்தி காப்பு விதியை கொஞ்சம் விரிவெடுத்து பார்க்கக்குள்ள ஆரம்ப சக்தி இங்கிட்டு இருக்கிற பகுதிகளோட கழிபட்டு இல்லாமல் போயிடுது. அதுல இருந்து எங்களுக்கு தேரிய சமன்பாடு இவ்வாறு வருது. அப்போ தேரிய சமன்பாடு இவ்வாறு வந்தோடனே நாங்கள் என்ன செய்கிறோம், திருப்பி ஒரு தடவை நேரம் குறித்து முதல் தடவை இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் முதல் தடவை நேரம் குறித்து வகையிட்டோம். நேரம் குறித்து வகையிட அதுலேருந்து எக்ஸ் டபுள் டாட் விட கிடைக்கும். எக்ஸ் டபுள் டாட்டை எழுவாயாக்க இவ்வாறான பெருமானத்தை பெற முடியும். இப்போ பாருங்க, ஒரு இலகுவான கேள்வியை நாங்கள் எவ்வாறு அணுகிறதுன்னு பார்த்துருக்குறோம். ரைட், அப்போ இன்றைக்கு செஷன் கொஞ்சம் பயனுடையதாக இருந்திருக்கும். பழமையானதை விட கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் பார்த்துருக்குறோம். சமன்பாடுகளை எடுத்தது, திசைகள் எவ்வாறு எழுதணுன்றதை நல்லாவே பாருங்க. அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இவ்வாறான இப்போ இன்னைக்கு கொஞ்சம் சில மெத்தட்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ் படிக்க இருக்கு. இப்போ படித்த வகையிலான தியரிக்குரிய உட்பட்ட வினாக்கள் கொஞ்சத்தை நாளைக்கு இதே நேரம், நாளைக்கு 5:30 மாதிரி நான் வெள்ளனே குரூப்பில் போடுறேன். பிள்ளைகள் தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ பயனுடையதாக இருக்கும். யாரும் மிஸ்டேக் விட்டுருந்தா அதில் திருத்திக்கிறோம். வேறு மெத்தட் செஞ்சுருந்தா அதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங்ஸ்னால நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். உச்ச பயனை நீங்கள் இந்த பாடத்தில் எடுத்துக்கொள்ளலாம். கூடிய விரைவில் இந்த பாடத்தில் கொஞ்சம் பகுதிகள் முடித்து அடுத்த வீக் இல்லாட்டி இன்னொரு 2 வீக்கில் இன்னொரு பாடத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், அப்போ இன்றைக்கு செஷனை இதோட முடிப்போம். நன்றி பிள்ளைகள். நாளைக்கும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.